Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். ஃபர்ஸ்ட்லி நான் இந்த அவுட்ஃபிட் வந்து திருப்பி ரிப்பீட் பண்றேன். இந்த வாரம் தான் ஒரு டுட்டோரியல்ல போட்டிருந்தேன். ஒரு க்ளோஸ் அப் மேக்கப் நான் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா ஓடி போய் பாருங்க, நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து சிட்சாட் வீடியோல நான் வந்துட்டு ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி நான் போட்ட ஒரு வீடியோ வந்துட்டு ரீசெண்டா நான் வந்துட்டு எத்தனை வந்துட்டு அதுக்குள்ள போட்டிருக்கேன். ரீசெண்டா நான் ஓடி போயிட்டு நானே பார்த்தேன். பார்த்துட்டு இப்போ எவ்வளோ மை ஃபேக்ட்ஸ் அபவுட் மீ ஹாஸ் சேஞ்ச்டு நானே எனக்கு கொஸ்டின் பண்ணேன். ஸோ அதை உங்ககிட்ட வந்து ப்ரஷ் பண்ணலாம், என்ன எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, ஏதாவது அப்படியே தான் இருக்கா அப்படின்றதெல்லாம். இந்த வீடியோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க வந்து தாராளமா பாருங்க. பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். ஐ ஸ்டில் ஆம் அ ஃபுடி. எனக்கு சோறுகள் என்றால் ரொம்ப பிடிக்கும். ஐம் அ ஃபுடி. இப்போ வரைக்கும் நான் அப்படிதான் இருக்கேன். ஆனா இப்போ ரீசெண்டா ஒரு 2-3 மந்த்ஸா நான் ரொம்ப மிஸ் பண்றேன் நிறைய சாப்பாடுகள் வந்து சாப்பிடுறது. ஏன்னா இந்த இன்விசிலைன் கிளிப் போட்டிருக்கேன்னா அது எதுவும் பிரச்சனை கொடுக்கல. பட் ஆனா ஒரு மாதிரி என் வாய், என்னுடைய அந்த கம், அந்த பல்லு எல்லாம் ஒரு மாதிரி சோரா இருக்க மாதிரி இருக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். அதுவும் புதுசா ஒரு ட்ரை போடுறேன்னா ஒரு 3 நாளைக்கு வந்து கொஞ்சம் முஷியான சாப்பாடு அந்த மாதிரி தான் அதான் சாப்பிடுற மாதிரி இருக்கு. கம்ஃபர்டபுளா இருக்கு, அன்கம்ஃபியா இருக்கு. மீதி சாப்பாடுலாம் பர்கர் எல்லாம் சாப்பிட்றேன்னா பிச்சு கையில தோசை மாதிரி எடுத்து திங்க வேண்டியதா இருக்கு. ஸோ அது ஒரே ஒரு குறை இருக்கு சாப்பாடு விஷயத்துல. மீதிப்படி ஐம் ஸ்டில் அ ஃபுடி. இன்னும் புது புது டிஷ்ஷஸ்லாம் நிறைய ட்ரை பண்ணணும், இதை ட்ரை பண்ணணும், அதை ட்ரை பண்ணணும். என் ஃபீல்ட்லாம் பாத்தீங்கன்னா பாதி அப்படிதான் இருக்கும். இன்னும் ஒரு ப்ராப்பரான அந்த சால்மன் சூஷி நான் ட்ரை பண்ணல. ஆனா ஒரு 4 நாளா நான் அந்த சூஷி தான் வந்து கிரேவ் பண்ணிட்டு இருக்கேன். டேஸ்டே ஒழுங்கா பார்க்காம அந்த ரா ஆரஞ்சு மீன், சால்மன் மீன் அது வச்சது. எனக்கு இங்க வேற ட்ரை பண்றதுக்கு பயமா இருக்கு. அதுக்கான ஆத்தென்டிக்கான ஊர்ல போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மண்டை உள்ளயும் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. பட் தெரியல, எங்கேயாவது சிட்டிக்குள்ள போனா சாப்பிடணும். அது ஒரு கிரேவிங் ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. உங்க யாருக்காவது நல்ல ப்ராப்பரான சால்மன் சூஷி தர, நல்ல குவாலிட்டியில நல்லா இருக்கிற சூஷி தர சென்னையில இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ் ஏதாவது தெரியும்னா டூ லெட் மீ நோ இன் த காமெண்ட் செக்ஷன். பேய் படம்னா எனக்கு வந்து பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னன்னா பேய்னா ரொம்ப பயமும் கூட. அடுத்து பூச்சி, பறக்கிற மாதிரியான பூச்சிலாம், கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் செம்ம அலர்ஜி. நம்ம வந்து பக்கத்துலயே போக மாட்டோம். அடுத்த 2 விஷயம் வந்துட்டு, மொதல் விஷயம் இப்போ வரைக்கும் ஐ டூ தட். பேய் படம்லாம் வந்து பாக்குறது ரொம்ப பிடிக்கும். அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், ரியல் ஸ்டோரிஸ், வீடியோஸ் இதெல்லாம் பாக்குறது ரொம்ப பிடிக்கும். ஆனா தனியா உட்காந்து அதை நான் செய்ய மாட்டேன். யாராவது கூட பக்கத்துல இருக்கணும், அம்மா அப்பா பக்கத்துல இருக்கும்போது அந்த வேலைலாம் செய்வேன். பேய்னா ரொம்ப பயம். அதை பத்தி பேசுறது கூட நான் மோஸ்டா அவாய்ட் பண்ணுவேன். வீடியோஸ்லாம் அதை பத்தி சும்மா கூட பேச மாட்டேன். ஏன்னா மோஸ்டா நான் தனியா தான் உட்காந்து ஷூட் பண்ணுவேன்னா, ஏதாவது என்னையே தெரியாம ஏதாவது எனர்ஜியை நான் கூப்பிட்டுட்டேன்னா என்ன பண்றது? ஐ பிலீவ் இன் தோஸ் திங்ஸ். ஸோ அதனால நோ தேங்க்யூ, நான் அதை பத்தி பேசல, உள்ள மட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆளு. ஆல்சோ ரீசெண்டா இந்த ஒரு சேனல் நான் வந்துட்டு பார்த்தேன். ஷீ இஸ் சோ ஸ்கேர்ட் நினைக்கிறேன் அந்த சேனல் நேம். இந்த பேஜ்ல வந்துட்டு என்னன்னா பேய் படங்கள்லாம் பார்த்து ரியாக்ஷன் சேனல் அது பேசிக்கலி. ஸோ பேய் படங்கள், த்ரில்லர்ஸ், ஹாரர்ஸ் எல்லாம் பார்த்து ரியாக்ட் பண்ணுவா அந்த பொண்ணு. எனக்கு சில சேனல்ஸ் வந்து டக்குன்னு வந்து கிளிக் ஆயிடும். பார்த்த வாட்டி பார்த்தோன்னே அந்த மாதிரி ஒரு வாட்டி ஏதோ ஒரு வீடியோ பார்த்தம்போது பேரநார்மல் ஆக்டிவிட்டி அந்த படம் நான் ரியாக்ஷன்ல தான் படத்தையே பார்த்தேன். ஸோ அந்த பொண்ணோட சேனல் வந்து நான் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஸோ யா, ஐ டூ தட். அது இப்பயும் நான் பண்றேன். அடுத்தது பூச்சிகள் என்றால் பயம். எஸ், ஐ எம் ஸ்டில் ஆம் சோ ஸ்கேர்ட் ஆஃப் பூச்சிஸ். பறக்குவன, ஊர்வன, எதுக்கிட்டையும் நான் போக மாட்டேன். நீ அங்கேயே இருக்கியா, பத்திரமா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நான் ஃபிளைட் இது வரைக்கும் ஏறினதே கிடையாது. எஸ், நான் ஏறினதே கிடையாது. எங்க இந்தியாக்குள்ளனாலும் சரி, தமிழ்நாட்டுக்குள்ளனாலும் சரி, நான் இன்னும் ஃபிளைட் ஏறினதே கிடையாது. ஒரே வாட்டி ஏர்போர்ட் போயிருக்கேன், வாசல் வரைக்கும். அடுத்த பாயிண்ட் இஸ் லைக் வெரி நைஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எனக்கே ஹாப்பியா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் என்னன்னா, இன்டர்நேஷனல் ட்ரிப் எடுக்கணும், ஃபிளைட் ஏறணும் அப்படின்றது. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் எப்போ போனேன், 2020 மார்ச்ல போனேன்னு நினைக்கிறேன். வால்பாறை போயிருந்தேன். அப்போ வந்துட்டு கோயம்புத்தூருக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட் ஏறினேன். அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யா, இந்த வீடியோ வந்து அந்த ட்ரிப்புக்கு முன்னாடி எடுத்தது தான். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து சில பல இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸும் எடுத்தேன். ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் அபவுட் இட். லாஸ்டாக எடுத்த ட்ரிப் வந்து சிங்கப்பூர் ட்ரிப். அண்ட் யூ கைஸ் மைட் ஹவ் நோன் எதுக்கு அப்படின்ட்டு. எராஸ் டூருக்காக நான் வந்து போயிருந்தேன். ஸோ யா, அந்த ட்ரிப் எடுக்கிறதுல வந்து ஒரு செக்லிஸ்ட்ல டிக்கு போட ஆரம்பிச்சு அது கொஞ்சம் ஒழுங்கா போயிட்டு இருக்கு. ஏன்னா அது வந்து எனக்கு என்னுடைய மெயின் கோல் ஆஃப் மை லைஃப். நல்லா சாப்பிடணும், உலகம் சுத்தி பார்க்கணும் அப்படின்றது. ஸோ எனக்குன்னு நான் பண்ணிக்கிறதுல அது 2 வந்துட்டு எனக்கு லைஃப்ல வந்து ரிக்ரெட்ஸ் இல்லாம இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கு.
அது வந்து ஓகேவா செஞ்சுட்டு இருக்கேன், டீசெண்டா செஞ்சுட்டு இருக்கேன்றதுல வந்து கொஞ்சம் ஹாப்பியா இருக்கேன். கார்ட்டூன்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அனிமேட்டட் மூவிஸ் கூட ரொம்ப பிடிக்கும். டிஸ்னி மூவிஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கார்ட்டூன்ஸ் எனக்கு பேசிக்கலா பிடிக்கும், இப்பயும் பிடிக்கும். ஆனா முன்னாடி மாதிரி நான் வந்துட்டு ரெகுலரா பாத்துக்கிட்டு இல்ல. நிறைய அனிமேஸ்லாம் கூட பார்க்க சொல்லி எனக்கு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துச்சு. பட் நான் எதுலயும் இன்னும் உள்ள இன்வால்வ் ஆகல. அனிமேட்டட் மூவிஸ் ஐ ஸ்டில் லைக் தெம். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண மாட்டேன். நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப வந்து நான் யூஸ் பண்றதே கிடையாது. பிசினஸ்க்காகவும் சரி, பர்சனல் யூஸ்க்காகவும் சரி. வாட்ஸ்அப் இப்பயும் நான் யூஸ் பண்றது கிடையாது. எஸ், பிசினஸ் ரீதியாவும் சரி, பர்சனல் விஷயம்னாலும் சரி, ஐ டோன்ட் யூஸ் வாட்ஸ்அப். என் போன்ல வாட்ஸ்அப் கிடையாது. அது அப்படியே பழகிடுச்சு. இட்ஸ் நைஸ் ஆக்சுவலா. ஏன்னா மோஸ்டா நான் வந்து ஐ ப்ரிஃபர் டெக்ஸ்டிங் தான் ஓவர் கால்ஸ். பட் ஸ்டில் வாட்ஸ்அப் வந்துட்டு நார்மல் டெக்ஸ்டிங்க்கு மேல காலுக்கு கீழேன்ற மாதிரி இருந்தது. அது இருந்த டைம்ல எனக்கு ரொம்ப எனர்ஜி கன்சியூமிங்கா இருந்தது. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே ஃபைன், தேவை கிடையாது, பை பாய் அப்படின்ட்டு நான் வந்துட்டு அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நல்லா தான் இருக்கு. பெரிய ஐயோ மேஜரா மிஸ் பண்றேன் நான் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி எதுவும் எனக்கு ஃபீல் ஆகல. நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலா நான் இந்த வீடியோல பேசிக்கிறதெல்லாம் நீங்க வந்து பார்த்து பண்ணீங்கன்னா இந்த வீடியோ ஒரு 40 நிமிஷம் போகும். ஏன்னா அந்த வீடியோ ஒரு 20 நிமிஷம், அதை பத்தி பேசுறது ஒரு 40 நிமிஷம். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த வீடியோவை நீங்க போய் பாருங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் வந்து மாறல. என்னோட லைக்ஸா இருக்கட்டும், என்னோட டிஸ்லைக்ஸா இருக்கட்டும், லைஃப் சேஞ்சஸ்ல வந்துட்டு இதுல நான் வந்து ஆஸ்திரேலியா போகணும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிருப்பேன். அந்த ஆஸ்திரேலியா வந்து இன்னும் நான் போகல. அது கூடிய சீக்கிரம் போயிடணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். எதுவும் பிளான்லாம் பண்ணல. பட் ஸ்டில் நடக்கும், எனக்காவது நடக்கும். அதுக்கு வந்து ஆஸ்திரேலியாலாம் வந்துட்டு ஒரு மாசம் இல்ல நிறைய நாள் போற மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டு போகணும். ஸோ அதுக்கு வந்து நல்லா காசெல்லாம் சேர்த்து வச்சுட்டு பொறுமையா போகணுன்றது வந்து ஒரு பிளான்ல இருக்கு. ஸோ அந்த வீடியோ நீங்க போய் பாருங்க, என்னுடைய ஃபுல் ஃபேக்ட்ஸ்லாம் வந்து இது பண்றதுக்கு. பட் இப்போ வந்துட்டு ஆஃப்டர் 4 years 2019ல இருந்து இப்போ 2024ல என்னுடைய லைஃப்ல இந்த மாதிரியான மேஜர் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல சேஞ்சஸ்ன்றது இல்லாம பர்சனல் க்ரோத்ல மென்டலா நான் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் வந்துட்டு பாக்குறேன் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனலா வந்து பாத்தீங்கன்னா, இந்த வீடியோல நான் உட்காந்து பேசுற மாதிரிலாம் இப்போ நிறைய பேசுறது இல்லை. நவ் ஐ எம் கெட்டிங் பேக். அது வந்து என்னுடைய ஒரு ப்ரீவியஸ் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு சண்டே சிட் சாட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன், ஓகே இப்போ என்னால வந்து பேச முடியுது. நடுவில் ரொம்ப ஜாம் ஆன மாதிரி இருந்தது. சோ மெனி டிஸ்ட்ராக்ஷன், சோ மெனி மலையோ சோ மெனி மன ப்ரெஷர்ஸ். ஸோ என்னால வந்துட்டு ஈஸியா லைக் ப்ராப்பரா டீச்சிங் வேலை மாதிரி மட்டும் இல்லாம, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மேக்கப் வீடியோ போடுறேன் அப்படின்றதுனால மேக்கப் எப்படி போடுறோம் அப்படின்றத பத்தி என்னால பேச முடியும். ஆனா வேற ஏதாவது அதை விட்டு அவுட் ஆஃப் பாக்ஸ் போய் இந்த சண்டே சிட் சாட் வீடியோ எல்லாம் வந்துட்டு பேசணும் அப்படின்னா என்னால வந்து பேசவே முடியாது. ஒரு பெரிய பிளாக்கேட் ஒன்று இருந்த மாதிரி இருந்தது. அது வந்து இப்போ ஸ்லோவா மெல்ட் டவுன் ஆயிட்டே இருக்கு அப்படின்றதுனால ஐம் கெட்டிங் அவுட் ஆஃப் இட். என்னால வந்து கொஞ்சம் பேச முடியுது. ஸோ அது வந்து நடுவில் ஒரு 1.5 years ஆல்மோஸ்ட் 2 yearsக்கு அந்த மாதிரி ஆச்சு. அப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு இது வந்து ஜஸ்ட் இந்த லாஸ்ட் 4 yearsன்னு இல்ல, சின்னது ஒரு காலேஜ் இல்ல எனக்கு நினைவு தெரிஞ்ச ஒரு 7th 8thல இருந்தே இந்த பல்ல வந்து உள்ள தள்ளணும் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. எனக்கு வந்து எப்பயுமே அது பாதர் பண்ணிட்டே இருந்தது. ஆனா என்ன சொல்றது, நான் வந்து ரொம்ப அதுக்காக கூச்சப்பட்டுட்டு இன்செக்யூரா ஃபீல் பண்ணது கிடையாது. இப்பெல்லாம் சில விஷயம் வந்துட்டு சொல்லவே பயமா இருக்கு. ஏன்னா எல்லா வார்த்தையும் வந்துட்டு டிஃப்ரெண்டா வந்துட்டு அது வெளியில போய் வேற மாதிரி அதை வந்துட்டு ஓவர் காம்ப்ளிகேட் ஆயிடுதோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ பேசுறது ரொம்ப பார்த்து பேச வேண்டியதா இருக்கு. இப்போ எனக்கு வந்து நான் இப்போ என்னுடைய பல்லு எனக்கு பிடிக்கல அப்படின்றத நான் ஓப்பனா சொன்னா அது வந்து நீங்க உங்க பல்லுல வந்து இன்செக்யூரா இருக்கீங்க அப்படின்றது. நான் அது இன்செக்யூரிட்டின்றத பாக்குறத விட எனக்கு அது வந்து கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் கம்மியா பண்ணுது அப்படின்றதுதான். அதுக்காக அதை சரி பண்ணாதான் நான் வந்துட்டு என் ஷெல்ல இருந்து வெளில வருவேன், அப்பதான் நான் நானா இருப்பேன். அப்படி கிடையாது. அப்படி நான் நினைச்சிருந்தேன்னா இத்தனை நாளே நான் சர்வைவ் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். சின்னதுல இருந்தே இந்த பல்லு இப்படி இருக்கு, எனக்கு அது பெர்ஃபெக்ட் ஆகணும்னு வந்துட்டு தோணுது. அதுக்கு வந்து வேற வழியே இல்லையா, ஓகே ஃபைன், வேற வழியே இல்ல, இப்படிதான், திஸ் இஸ் வாட் ஐ காட் அப்படின்றதுல நான் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்துப்பேன். இதுக்கு வந்து வழி இருக்கு. நீங்க வந்து டென்டிஸ்ட் கிட்ட காமிச்சு கிளிப்பு போடலாம், காசு இருந்தா கிளிப்பு போடலான்னு வந்தது. நான் விசாரிச்ச டைம்ல பல்லுக்கு கிளிப்பு போடுறது வந்து அரௌண்ட் 8,000 அந்த மாதிரி வந்துச்சு.
ஸோ அப்போ வந்துட்டு எனக்குன்னு செலவு பண்றது வந்து என் அம்மா அப்பாவுக்கு இது வந்து அடிஷ்னல் ஒரு வேனிட்டிக்காக பண்ற ஒரு விஷயம். எனக்கு ஹெல்த் ரீதியா இந்த பல்லுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட் எனக்கு வந்து அதை சரி பண்ணுமா இருந்ததுன்றதுனால நான் வந்துட்டு அதை பண்ணாம இருந்தேன். ஸோ வேனிட்டிக்காக பண்றது அப்படின்றதுனால என் அம்மா அப்பா காசு அதுல வேண்டாம், நான் எனக்கு அது சம்பாதிச்சு நான் அதுல சேர்த்து வச்சு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்றது. அப்புறம் நாளாக ஆக இப்போ வரைக்குமே ஒரு லாஸ்ட் ஒரு உங்களுக்கே தெரியும், நான் யூடியூப்லயே வந்து நிறைய வாட்டி இன்விசிலைன் பண்ண போறேன், அலைனர் போட போறேன்னு அப்படி இப்படி சொல்லி ஆரம்பிச்சு ட்ராப் ஆயிட்டே இருந்தது. ஃபைனலி ஓகே ஃபைன், இப்ப போட்டாதான் உண்டு, இப்ப இதுக்காக செலவு பண்ணாதான் உண்டு அப்படின்ட்டு இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 3 மாசம் முன்னாடி இறங்கிட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது, நானும் டைம் கொடுத்துட்டே இருந்தேன். சரி அதை பண்ணாம விட்டுட்டா நம்ம வந்துட்டு வேண்டாம் பரவாயில்லன்ட்டே விட்டுருவோம் அப்படின்ட்டு கிடையாது. ஏன்னா பல வருஷமா அது ஒரு ரெக்ரெட்டாவே இருந்துட்டே இருந்தது. அப்போ பண்ணியிருந்திருக்கலாமோ, போன வருஷமே போட்டிருந்திருக்கலாமோ, அது இப்போ லாஸ்ட் டைம் செக் பண்ணும் போதே போயிட்டு அதை ஃபைனலைஸ் பண்ணியிருந்திருக்கலாமோன்ற மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. ஸோ ஐ நியூ இட். என்னைக்கா இருந்தாலும் நான் இதை சரி பண்ணாம வச்சிருந்தேன்னா எனக்கு வந்து அது ஒரு மனசுல வந்து சரி பண்ணியிருந்திருக்கலாமோ, ட்ரை பண்ணியிருந்திருக்கலாமோன்னு தோணியிருந்திருக்கும் அப்படின்றது. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் இன்செக்யூர் ஃபீலிங், இட்ஸ் அபவுட் சம்திங் தட் ஐ வாண்ட் டு டூ ஃபார் மை செல்ஃப். அவ்வளவுதான். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஏன்னா ரீசெண்டா ஒரு காமெண்ட் கூட பார்த்தேன். நான் வந்துட்டு பிக்மெண்டேஷன் மறைக்கிறது வந்துட்டு ஒரு இன்செக்யூரிட்டினாலதான் அப்படின்றது. சத்தியமா சொல்றேன், இட் பாதர்ட் மீ அ லாட். இது வரைக்கும் எனக்கு வந்துட்டு நிறைய அப்யூசிவான வேர்ட்ஸ், கெட்ட வார்த்தை எல்லாம் போட்டு திட்டிலாம் கமெண்ட்ஸ் வந்திருக்கேன். எனக்கு பெருசா பாதர் பண்ணதே இல்லை. பட் இது வந்து எனக்கு ரொம்ப பாதர் பண்ணுச்சு. ஏன்னா திருப்பி நானே வந்துட்டு செல்ஃப் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன் இப்படி இந்த ஃபீல் வந்தது அந்த கமெண்ட் பண்ணவங்களுக்கு? நான் தப்பா சொல்ல, ஏன்னா தப்பு ரைட்டு எல்லாமே வந்துட்டு இன்னொருத்தவங்க பார்த்து சொல்லும் போது தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ ஏன் அவங்களுக்கு அப்படி தோணுச்சு அப்படின்றத பார்க்கும்போது அவங்களுக்கு நான் கேட்டேன். ஸோ அவங்க சொன்னது வந்துட்டு, என் வீடியோஸ்ல நான் வந்து பிக்மெண்டேஷன் மறைச்சுதான் ஆகணும், ஐப்ரோஸ் நான் போட்டுதான் ஆகணும்னு பியூட்டி ஸ்டாண்டர்ட் செட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணியிருந்தாங்க. விச் இஸ் ஆக்சுவலி அக்செப்டபிள். ஏன்னா ரீசெண்டா அந்த லாஸ்ட் 2 இயர்ஸா நான் வந்துட்டு இதை தவிர்த்து வேற எதுவுமே வந்து பேசவே இல்லை. என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ வந்து நீங்க பாக்குறீங்க, ஒரு 2-3 வருஷம் முன்னாடி என்னுடைய சிட்சாட் வீடியோ எல்லாம் பாக்குறீங்கன்னா, செல்ஃப் க்ரூமிங் வந்துட்டு பண்ணா என்ன, பண்ணலனா என்ன, இந்த இன்செக்யூரிட்டிஸ்ல இருந்து எப்படி வெளியில வரலாம், அண்ட் முக்கியமா நான் சேனல் ஆரம்பிச்சு அது வெளியில கொஞ்சம் பாசிட்டிவான ரிவ்யூஸ் அண்ட் வியூஸ் வர ஆரம்பிச்சதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, ஒரு டஸ்கி பொண்ணா இருந்துட்டு, ஒரு ப்ரௌன் ஸ்கின் டோன் பொண்ணா இருந்துட்டு இந்த மாதிரி மேக்கப் ரிலேட்டடான வீடியோஸ் போடுறேன் அப்படின்றதுதான். ஸோ அதுல வந்து என்னைக்குமே நான் வந்து என்ன இன்செக்யூரா ஃபீல் பண்ணதே கிடையாது. நான் வந்து ஐயோ கருப்பா இருக்குன்னு இருந்திருக்கேன். எப்போ நான் ரொம்ப சின்ன வயசுல ஸ்கூல் படிச்ச டைம்ல என் அக்கா என்னை விட கலரா இருப்பா அப்படின்ட்டு எனக்கு அந்த ஒரு தாட் இருந்தது. பட் ஸ்கூல் படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த தாட் போயிடுச்சு. இருக்கட்டும், இதான் என் கலர், எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்றது. ஸோ சின்ன வயசுல அது கண்டிப்பா எல்லாருக்குமே வர ஒரு விஷயம் தான். ஸோ இந்த ஊர்ல இந்த காலத்துல கருப்பா பிறந்துட்டு சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது அந்த ஒரு ஃபீலிங், அந்த ஒரு இன்செக்யூரிட்டி வரலன்னா தான் அதிசயம். அது எனக்கு வந்து ஹேப்பன் தேர். ஆனா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்றதுனால தான் நான் வந்துட்டு வீடியோஸ்ல வந்துட்டு ஓப்பனா ஓகே இதுதான் இப்படிதான் அப்படின்றத பத்தி பேச ஆரம்பிச்சேன். அதுக்கான நான் சொல்ல வர பாயிண்ட் வந்து புரிஞ்சுது. ஏன்னா ஐ வாஸ் இன் தட் ஃபேஸ். எனக்கு என்ன மனசுல இருக்குன்றத வந்து தெளிவா பேச முடிஞ்ச ஒரு ஃபேஸ்ல இருந்ததுனால. பட் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா அதை நான் நிறைய பேசாததுனால, அண்ட் மேக்கப்னு வந்ததுன்னா இதெல்லாம் தான் பண்ணும், இது பண்றது எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் பேசின ஒரு ரீசன்னால அந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே ஓரமா பின்னாடி மறைஞ்சே போச்சு அப்படின்றது நான் ஃபீல் பண்ணேன். ஆல்சோ மேக்கப் தான் நான் வந்துட்டு மெயின் ஜான்ரா வச்சு பண்ற ஒரு சேனல், என்னுடைய சேனல். கரெக்டா? ஸோ அதுல வந்துட்டு ஒரு விஷயம், அது மேக்கப்னு வரும்போது பண்ணா அதை பெர்ஃபெக்டா பண்ணணும், இல்லைன்னா பண்ணவே கூடாது. இதுதான் என்னுடைய மைண்ட் செட். எனக்கு மேக்கப் போடுறோம், 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டு எண்ட் ரிசல்ட் வந்து அது கிரேயாவோ டிஸ்கலர்டாவோ எனக்கு பிடிக்காத மாதிரி இருந்ததுன்னா அது எனக்கு பிடிக்காது. ஸோ அதை ஃபிளாலஸா வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் நான் செய்வேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது. ஆனா சத்தியமா எனக்கு ரொம்ப பாதர் பண்ணுச்சு. அதுல நான் கத்துக்கிட்டது என்னன்னா, ஓகே நம்ம வந்து என்னத்த வந்து இங்க சொல்லி மெயினா வெளில எடுத்துட்டு வர நினைச்சோமோ அதை நம்ம ஒழுங்கா பண்ணல போல லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல. அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு தாட் வந்திருக்கு அப்படின்றது. ஸோ ஐ வாண்ட் டு கிளியர் இட் அவுட். இன்னும் எனக்கு வந்து அது இருக்கு. அதை பத்தி நான் மறுபடியும் பேச ஆரம்பிச்சேனாதான் என்னால வந்து ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, பார்ட் ஆஃப் மீ இஸ் ஆன் மை சைடும் மிஸ்டேக் நான் சொல்றேன். அதை பத்தி நிறைய பேசாதது மட்டும்தான். பட் இன்செக்யூரா இருக்கனா அப்படின்னு கேட்டீங்கன்னா நெவர். என்னால வந்து மேக்கப் இல்லாம ஹேரை சரி பண்ணாம வெளியில போக முடியும். பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் செட் பண்ற ஆள் நான் கிடையாது. பிகாஸ் ஐ பிலீவ் காசு இருந்தா
யார் வேணா எப்படி வேணா மாறலாம் அப்படின்றது. யூ ஆர் நாட் அக்லி, யூ ஆர் ஜஸ்ட் புவர் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து எனக்கு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் மை லைஃப்ல செம்மையா ஹிட் ஆச்சு. அததான் வந்து நான் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா நெறைய பேரு காலேஜ் படிக்கிற டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அசிங்கமா இருக்கேன், நான் அசிங்கமா இருக்கேன், நான் இப்படி இருக்கேன். நான் இல்ல. அவங்க அவங்கள சொல்லிக்கிறத சொல்றேன். எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு அப்படி இருக்கு, என் முடி ஃப்ரிஸியா இருக்கு, என் ஸ்கின் டார்க்கா இருக்கு, எனக்கு பிம்பிள் வருது, எனக்கு ஐப்ரோஸ் நல்லா இல்ல, என் வாய் ட்ரையா இருக்கு. இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. காசு போட்டு நீங்க திங்ஸ் வாங்குறீங்க, ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்குறீங்க அப்படின்னா, காசு போட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் உங்க முடிக்கு பண்ணீங்கன்னா, அவ்வளவுதான் உங்களுக்கும் ஃப்ளாலெஸ்ஸான ஹேர் கிடைக்க போகுது. காசு போட்டு ட்ரீட்மெண்ட் உங்க லிப்ஸ்க்கு பண்றீங்கன்னா, அவ்வளவுதான் ஃப்ளாலெஸ்ஸான ஜூசி லிப்ஸ் கிடைக்க போகுது. முகத்துக்கு ஏதாவது பண்றீங்கன்னா, கிளீன் அண்ட் கிளியரா ஆக போகுது. சோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ஹிட் ஆனதும், ஒண்ணுமே கிடையாது இதெல்லாம். நம்மள அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம எப்படி நம்மள க்ரூம் பண்றோம் அப்படின்றது தான் இருக்கு. நம்ம க்ரூமிங் வந்துட்டு நமக்கு ஹாப்பினஸ் குடுத்ததுன்னா பண்ணலாம். நம்மளுடைய இன்செக்யூரிட்டிஸ மறைக்கணுன்றதுக்காக பண்ணணுன்றது கிடையாது அப்படின்றது நான் தெளிவா எல்லாருக்கும் வந்துட்டு சொல்ற ஒரு விஷயம். அத நான் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல வந்துட்டு சொல்லல. அத நான் திருப்பி சொல்லணும்னு விரும்புறேன். பட் இப்போ இந்த காலத்துல வந்துட்டு நெறைய பேர் வந்து இன்செக்யூரா இருக்கக்கூடாது. நம்மள அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற மைண்ட் செட்ல இருக்கிறாங்க அப்படின்றதும் வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பினஸ் குடுக்கறது ஒரு விஷயம் அது. சேனல் ஆரம்பிச்ச டைம்ல அப்படி கிடையாது. அப்போ வரைக்கும் நெறைய பேர் வந்துட்டு நான் டார்க்கா இருக்கேன், எப்படி வெள்ளையாக்குறதுன்றது ஒரு ஒரு 10ல ஒரு 8 கமெண்ட் வருதுன்னா, இப்போ ஒரு 10ல 1 கமெண்ட் தான் அந்த மாரி வருது. ஸோ திங்ஸ் ஹஸ் சேஞ்ச்ட். ஸோ ஐ அம் ஹாப்பி அபௌட் தட். ஆனாலும் ஐ திங்க் ஐ நீட் டூ ஸ்டார்ட் டாக்கிங் அபௌட் இட் அ லாட். அத நான் கிளியர் பண்ணிக்க விரும்புறேன். ஐயோ! நான் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டேன். பட் யா இட் ஹாஸ் டு பி செட். ஏன்னா அதான் இட்ஸ் ஓகே. லைஃப்ல நெறைய விஷயங்கள் வந்து நானு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நெனைக்கிற விஷயங்கள், எனக்கு தேவையான நபர்கள் கிட்ட என்னால வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத மாதிரியான ஒரு பொசிஷன்ல இருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இட் டசன்ட் கோயிங் டூ மேக் எனி சேஞ்ச் அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச ஃபேஸஸ்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதனால இந்த மாதிரியான அடல்ட் ஸ்டஃப்ஸ்லாம் வந்துட்டு நெறைய பார்க்குறேன். முன்னாடி பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ஸ முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போறது. இதுதான் பிரைமரியா இருந்தது. அத தவிர்த்து யாருக்கோ பர்த்டே வருது. என்ன ட்ரெஸ் நம்ம போடலாம்? நம்ம பர்த்டேக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கலாம்? இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரஷர்ஸ் தான். பட் லைஃப்ன்னு வந்தோனே புதுசு புதுசா வருதா? என்னடா இந்த மாரி எல்லாம் பிரச்சனை வருது? இல்ல இதெல்லாம் நார்மலா நடக்கிறது தானா? இப்பதான் நம்ம கண்ணுக்கு இதெல்லாம் தெரியுதா? அப்படின்ற மாதிரி இருக்கான்னும் தெரியல. சோ அது ஹவ் டு டீல் வித் அதர் அடல்ட்ஸ் அப்படின்றது. ஏன்னா நவ் தட் வி ஆர் ஆல்சோ அடல்ட். நமக்கு மேல இருக்க அடல்ட்ஸும் வந்துட்டு தே பிலீவ் தட் வி ஆர் அடல்ட்ஸ். அதே அடல்ட் மாதிரியே வந்துட்டு ரியாக்ஷனும் வரணும்னு எதிர்பார்க்கப்படுது. அதெல்லாம் வந்துட்டு வெயிட் ஐ அம் ஸ்டில் அடல்ட்டிங். இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இன்னும் நான் வந்து வரல. இன்ஃபேக்ட் நான் 60 வயசுல கூட அதான் சொல்லுவேன். ஒரு 70 வயசு ஆளு என்கிட்ட பேசினா, நான் 60 வயசுல தான் இருக்கேன் அப்படின்னு நான் வந்து சொல்ல போறேன். சோ ஐ டோன்ட் நோ. அதெல்லாம் வந்து ஒரு மாதிரியான எக்ஸீடிங் ப்ரெஷரா இருக்கு சில டைம். சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு ரீசெண்டா நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இட்ஸ் ஆக்சுவலி ஃபைன். ஒரு கொஞ்ச நாளா வந்து நெறைய இதெல்லாம் வந்து அப்பதான் அந்த டிரான்சிஷன் டைம் போல. அப்போ வந்து என்னடா இது எங்க திரும்பினாலும் முட்டுது அப்படின்ற மாரி இருந்தது. இப்போ வந்துட்டு முட்டதான் போகுது அப்படின்னு தெரிஞ்சு நான் வந்து கொஞ்சம் ஹெட்ஸ் அப்பா இருக்கேன் அப்படின்றதுனால முட்டுகளோட இம்பாக்ட் வந்து ஆக்சுவலா கொஞ்சம் பேரபிளா இருக்கு. சோ இட்ஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி இருக்கு. I have to pat myself for this because I feel actually proud about it because அது ஒரு பீரியட் ஆஃப் மை லைஃப் இருந்தது. வாய்ப்பே கிடையாது. இதுல இருந்து நம்ம வெளில வரப்போறது இல்ல. நம்ம பாட்டு நம்ம உண்டு, நம்ம பொழப்பு உண்டுன்ட்டு இருக்கலாம். வேலை செய்றோமா, நாளைக்கு சாப்பிடுறதுக்கு காசு வருதா, அப்படியே இருந்துட்டு போயிரலாம் அப்படின்ட்டு இருந்தது. பட் இப்போ ஐம் ஹாப்பி டு சே தட் லைட்டா இந்த டனல்ல ஒரு ஒளி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒண்ணு இருக்கு. அங்க இருக்கு அந்த ஒளி. அதை பார்த்துட்டு அப்படியே அப்படியே ஓரமோ இல்லையோ ஒளியாச்சும் தெரியுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறதுனால ஐம் ஃபீலிங் லைக் பாசிட்டிவ்லி கண்டென்ட் அண்ட் லைட் ஹார்ட்டட் கொஞ்ச நாளா. ஸோ தட்ஸ் குட். தேங்க்யூ. எனக்காக ப்ரே பண்ணிக்கிட்ட நல்லுள்ளங்களுக்கெல்லாம். ஏன்னா ஐ ஹாவ் டு சே திஸ் பிகாஸ் நடுவில் ஒரு 2-3 வீடியோஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நான் புலம்பிட்டேன் அப்படின்ட்டு. நான் புலம்புறது வந்துட்டு ரொம்ப காமனான ஒரு விஷயம். காலேஜ்ல இருந்தே நிறைய பேர் எனக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீ ஒரு புலம்பல்ஸ் அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் அது எனக்கு வந்து ஒரு மாதிரி அஃபெண்ட் ஆகும். சம்டைம்ஸ் இட்ஸ் ஓகே, யாரும் பண்ணாதது நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் ஓகே, யூ நீட் டு டாக் சம்டைம்ஸ். உள்ளே வச்சிருந்தா சம்டைம்ஸ் பிரச்சனையாகும். எனக்கு பிரச்சனையா இருந்திருக்கும். ஐ ஹேட் திஸ் கேமரா பின்னாடி நீங்க எல்லாம் போன்ல, லேப்டாப்ல, டெஸ்க்டாப்ல அப்படின்ட்டு
எனக்காக ஓடி போயிட்டு ஒரே ஒரு குட்டி கமெண்ட் போட்டது கூட எனக்கு வந்து ஒரு ஸ்மைல் கொடுத்துச்சுன்னா தட் மென்ட் அ லாட். அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணவங்களுக்கு, அந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ யா. ஓ, இது வேற ஒண்ணு. இன்னொரு ஒரு பாதர் பண்ண கமெண்ட் என்ன தெரியுமா? பாதர்னா அப்படியே நான் எப்படி சொல்றேன்னா, எனக்கு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன தெரியுமா? என் வாய் வந்து இப்ப கோணிருச்சு அப்படின்றது. ஆக்சுவலா நானும் இப்பதான் கவனிக்கிறேன். என்னோட இந்த ஜா பாத்தீங்கன்னா, இது இப்படி லைட்டா இப்படி இந்த சைடு போயிருக்கா. அது வந்து லைட்னாலலாம் இல்ல. பட் ஆக்சுவலா அப்படிதான் இருக்கு. ஆனா நான் இன்விசிலைன் வீடியோ ஒண்ணுத்துல ஒரு வீடியோல தான் இந்த கமெண்ட் பார்த்தேன். நான் வந்து ஆர்த்தோ டென்டிஸ்ட், நீங்க உங்க வாய போய் பாருங்க, உங்க ஜாஸ் வந்து குறுக்கடா இருக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி. சத்தியமா அன்னைக்கு காலையில அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நான் என் மூஞ்ச அன்னைக்கு ஃபுல்லா எத்தனை வாட்டி தெரியுமா பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ, கோணுதா, நமக்கே தெரியாம கோணுதா அப்படின்றது. அப்புறம் ஓடி போயிட்டு என்னுடைய பழைய வீடியோஸ் எல்லாத்தையும் உட்காந்து நான் பார்த்தேன். கோணிதான் இருக்கா அப்படின்ட்டு. ஆக்சுவலா அப்படிதான் இருக்கே. அண்ட் அதை பார்த்த அப்புறம் தான் கொஞ்சம் எனக்கு வந்து ஓகே, இப்போ இன்விசிலைன் போட்டதுனால தான் கோணுதுன்னுலாம் இல்லை, ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு அப்படின்றது. ஸோ இது வந்து இன்விசிலைன் வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால இப்போ நான் இதை ஓவர் திங்க் பண்ண போறது கிடையாது. இது முடிஞ்ச அப்புறமும் ஏதாவது எக்கு தப்பா ஆகுதுன்னா இருக்கவே இருக்காங்க டாக்டர். இதை பார்த்த டாக்டர் கிட்டே அப்படியே போய் இது கொஞ்சம் இது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொன்னா அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றது. அதுவும் வந்து நான் ஒரு நாள் அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஆக்சுவலா இப்ப நினைச்சா கொஞ்சம் பண்ணியா இருக்கா. ஆனா அந்த 2 நாள் மாத்தி போட்டோ, எல்லா ஆங்கிளையும் போட்டோ எடுத்து பார்த்து கோணிதான் இருக்கா, பேசினா கோணுதா, ஏன் என் வாய் இப்படிதான் போகுமா அப்படின்ட்டு நானே என் மூஞ்ச செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம். அதெல்லாம் கொஞ்சம் ஆக்சுவலா இப்ப நினைச்சா ஃபன்னியா தான் இருக்கு. அண்ட் ஐ ஆல்சோ நீட் டு மேக் வீடியோஸ் வித் மை பிரதர். என் பழைய வீடியோஸ்ல நான் போய் ஒரு ரன் இப்படி ஒரு விட்டா மோனிஷோட இருக்க வீடியோஸ்லாம் வந்துட்டு செம ஜாலியா இருக்கு. இப்போ அவனும் பாவம் அடல்ட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கானா, அதனால வந்துட்டு அந்த அந்த பச்சிலம் ஃபேஸ்லாம் வந்து போயிருச்சா, அதனால கொஞ்சம் தோஸ் டேஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் மோனிஷோட ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு போடணும்னா என்ன வீடியோ போடலாம் அப்படின்றதையும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு ஆக்சுவலா ஐடியா எதுவும் இல்லை. ஒரு வாட்டி அவன் மண்டைய ஹேர் கட் பண்ணோம், அவன் எனக்கு மேக்கப் போட்டான், சாங் சேலஞ்ச், விஸ்பர் சேலஞ்ச், பிளைண்ட் ஃபோல்ட் சேலஞ்சுன்னு எல்லாத்தையும் வந்து பண்ணியாச்சு. இந்த பிராங்க்லாம் நான் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு. ஸோ அது பண்ண வாய்ப்பு இல்லை. அப்புறம் என்னது பாருங்க, கார்பூல் கெரியோகே இன்டர்நேஷனல் கான்செப்ட்லாம் வந்து போயிருக்கோம். ஸோ யா, யூ லெட் மீ நோ என்ன பண்ணலாம், அவனை வச்சு பண்ணலாமா வேணாமா வீடியோஸ் ஏதாவது அப்படின்றது. ஸோ யா, இன்னைக்கு வந்து இந்த சிட்சாட் செஷனை வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலா நல்லா இருக்கு. இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் அ பிட் குட் டு நோ தட் பழைய மோனா நிறைய மாறல, அப்படியே தான் இருக்கா அப்படின்றது. பட் டெஃபினட்டா நிறைய growth அண்ட் ஃபால்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அடல்ட்டிங். அது வயசாகிறது தவிர்க்க முடியாது. எல்லாரும் வந்து அதை என்னைக்காவது வந்து அனுபவிச்சுதான் ஆவாங்க. அண்ட் நான் ஒண்ணு என்ன சொல்லுவேன்னா, இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ தட், ட்ரஸ்ட் மீ, ஐவ் பின் தேர். நீங்க என்ன பார்த்திருக்கீங்க. ஐ மேட் இட் த்ரூ. ஐ எம் சிட்டிங் ஹியர் டாக்கிங் அபவுட் இட். பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பழைய மாதிரி என்னால வந்து இப்போ உங்ககிட்ட வந்துட்டு பண்ணிடலாம்னு சொல்ல முடியுது. அதுவே ஒரு பெரிய growth என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு. ஸோ ட்ரஸ்ட் மீ, ஹேங் இன் தேர், யூ வில் பி ஃபைன். திருப்பி let yourself know, remind yourself that you will make it through. Okay, you will make it through it. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ உட்காந்து நீங்க பார்த்திருந்தீங்கன்னா இதை போயிட்டு எனக்கு காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.